பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. அவ்வளோதான், வெறும் மட்டன் குழம்பு மட்டுமே தான். அதுவும் பையனுக்காக தான். அது ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி அரைச்சி வைக்க போகிறேன். அதுக்காக அதை பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் குறையா மல்லி எடுத்துருக்கேன். மல்லி விதை எடுத்துருக்கேன். இந்த மல்லி மட்டுமே பொரிஞ்சால் போதும். சீரகம், சோம்பு இதெல்லாம் பொரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் என்ன செய்கிறேன், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரகம் சோம்பு போட்டுக்கிறேன். இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தோடு அரைச்சிட வேண்டியதுதான். சின்ன வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, வதக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, நம்ம இஷ்டம்தான். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா, மட்டன் சிக்கன் எதுவுமே என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மட்டனில் உள்ள எந்த பகுதியை சாப்பிட்டாலும், அதாவது ஆட்டில் உள்ள எந்த பகுதியை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் பிள்ளைக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளைக்காக நீயே திங்கிற செஞ்சு விடுன்னா, தேன் எடுக்கிறவன் புறங்க நக்காமல் இருக்க முடியுமா? அப்படி தான். சரி, அந்த மசாலா அரைக்கிறதுக்கு 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணும். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மசாலாவில் சேர்ந்துருக்கிறது மல்லி, கொஞ்சம் மிளகு, சீரகம், அதை விட கொஞ்சம் கம்மியாக சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு போடலை, இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்சிருக்கேன். அது போக இன்னொன்று, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த எண்ணெயை காய வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இதில் வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு இந்த அரவை கலவையில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். அதை சொல்கிறது தான் மறந்துட்டேன். இப்போ எண்ணெய் வச்சு காஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா, அதில் போய் தாளிப்புக்கு நம்ம சீரகம் போட்டால் கருகிடும். அதனால் வெங்காயம் போட்டு அந்த சூடு ஆறின பிறகு கொஞ்சம் ஓரமாக ஒவ்வொரு பிஞ்சு உப்பு போடுற மாதிரி சோம்பு, சீரகம். இப்போ அது பொரியுது, அதோட சேர்ந்து பொரியுது. இந்த வெங்காயத்தை வதக்கிடுறோம். வெங்காயம் வதங்கினதும் இந்த கலவையை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குறோம். அப்புறம் இந்த மசாலா, என்ன மசாலானா வெறும் தனி மிளகாத்தூள் மசாலா, மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளையும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும், ரொம்ப குழப்பணும். இந்த அரவைக்கு பிறகு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன் நான். வெங்காயம் கிட்டத்தட்ட வதங்கிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சுருள் பட்டையில் ஒரு பட்டை ஒடிச்சிருக்கிறேன். அப்புறம் அந்த இலை, கொஞ்சம் கல்பாசி இதாக கிடக்கு பார்த்தீங்களா, கல்பாசி 2 கிராம்பு, இதையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை போட்டிருக்கேன் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதை அப்படியே இதில் கவுத்திர வேண்டியது தான். மிளகாத்தூள், அரைச்ச மசாலா, இதை நம்ம கொஞ்சம் வதக்கணும்.
பார்த்தீங்கன்னா அரைச்ச மசாலாவும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக மிக்சியை கழுவி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி அதை வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதோட இந்த உப்பையும் போட்டுறேன். இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு குழம்பு வச்சோம்னாக்கா அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம மசாலாவை வதக்காமல் அந்த பச்சை வாசனை போகிற நேரத்துக்கு கறியையும் வேக வச்சோம்னா கறியை ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் மசாலா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு கறி போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் மட்டன் எடுத்து போட போகிறோம். உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி பச்சை தண்ணி இல்லை, சுடு தண்ணி. இன்னும் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்கா கறி வேகவும் தண்ணி வற்றவும் சரியாக இருக்கும். அப்புறம் இந்த தேங்காவை நல்லா கெட்டியாக அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கிற போகிறேன். அப்படியே அரைச்ச மேனிக்கு அப்படியே ஊற்றினோம்னா ரொம்ப தொறு சகதி மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த பாலை மட்டும் எடுத்து ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா நீர்க்க இருக்கும். அவ்வளோதான். குழம்பு பார்த்தீங்களா, அப்படி இருக்குது பார்க்க. கொஞ்சம் எடுத்து ஆற வச்சிருக்கிறேன் நான். அப்படியே கையில் பிக்கிறதுக்கு சூப்பராக வருது. இது இப்படி இருக்குன்னா குழம்பு குடிச்சு பார்ப்போம். குழம்பு தேனாக இருக்குது. தேனாக இருக்குன்னா இனிப்பாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அருமையாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேங்காய் காமிச்சல்ல முதல்ல துருவல் அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்படி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நுரக்கூட்டுற வரைக்கும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இதே மண் சட்டியில் வச்சுருந்தோன்னு வைங்களேன், அந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கறி நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடும். நான் இன்றைக்கி இதில் வச்சிட்டேன், நல்லா தான் இருக்குது. நிறைய தரம் கறி குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன், புதுசு இல்லை, எல்லோரும் வைக்கிறது தான். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவும் பார்க்க உங்களுக்கு ஆசை இருந்தால் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு கோடி நன்றிகள். வணக்கம். போயிட்டு வரேன்.